பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மதுரை திருமங்கலத்தில் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை காணலாம். 11th position. Now we are the 5th largest economy in the world. 5th largest economy. நம்முடைய ஆற்றல் மிகு பிரதமருடைய தலைமை பண்பினால் இன்னைக்கு நம்ம நாடு சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருகிறது. இன்றைக்கு பல நாடுகள் கொரோனா காலகட்டத்தில் கூட நம்முடைய நாட்டில் வளர்ச்சி தான் இருந்தது. ஆனா உலகத்தினுடைய பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பொருளாதார சீர்குலைவு, ஜப்பான்ல பொருளாதார சரிவு, ஆஸ்திரேலியாவில் பொருளாதார சரிவு, இப்படி பல நாடுகளில் இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினது. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் கூட பொருளாதார வளர்ச்சி இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொருளாதார வளர்ச்சியில 11வது இடத்தில் இருந்த நம்முடைய பாரத நாடு இன்றைக்கு நம்முடைய பிரதமருடைய தலைமை பண்பினால, நிர்வாக திறமையினால உலகத்தினுடைய 5வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாறி இருக்கு. Now when you will elect Madam Radhika ji, and you will see to it that the Prime Minister Modi ji becomes third time the Prime Minister in 2027, India will become the third largest economy in the world. Third largest economy. நீங்க நம்முடைய பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக திரு ராதிகா சரத்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நிச்சயமாக அதிக சக்தி மிக்க பிரதமராக வருவார். அப்படி வரும் பொழுது 2027க்குள்ள நம்முடைய பாரத நாடு 5வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடிலிருந்து 3வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக நம்முடைய நாடு மாறும் என்பதை நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். Electronic manufacturing in India has increased by 6 times. Electronic exports has now 70,000 crore rupees. And you will be also happy to note that the mobile phone which you are keeping now, 10 years back you used to have a mobile where it was written made in China. Now you have a mobile in your hand in which it is written made in India. This is the difference. The same way in steel manufacturing we have reached the position number 2, and the same way in pharmaceuticals the export has increased by 138%, and in petrochemicals the export has increased from 100 to 106%. This is the development which has taken place under the dynamic leadership of Narendra Modi. நம்முடைய ஆற்றல் மிகு பிரதமர் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய நாடு பல்வேறு துறைகளில் சிறப்பான மகத்தான வளர்ச்சி அடைகிறத நாம பார்க்க முடியுது. குறிப்பாக எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் நாம நாடு 6 டைம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதே துறையில் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 70,000 கோடி மதிப்பு அளவுக்கு நாம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம வாங்கக்கூடிய மொபைல் போன்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகக்கூடிய போன்ல அதிகமான அளவுக்கு இன்னைக்கு மேட் இன் இந்தியா அப்படிதான் எல்லா போன்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு உற்பத்தியை நாம அதிகரிச்சிருக்கிறோம். மருந்து உற்பத்தி துறையில நாம 100%லிருந்து 138% அளவுக்கு உயர்வை காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் துறையில நாம 100%லிருந்து 106% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி அனைத்து துறைகளிலும் நாம தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மதுரை திருமங்கலத்தில் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்ற காட்சியை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.